ஏன்னா இப்படியே வந்து பார்த்தீங்கன்னா அமைதி காத்து போயிட்டே இருந்தால் இன்னும் 15 நாளில் தேர்தலே வந்து முடிஞ்சிடும். உங்களுக்கு புரியுதுல்ல? ஸோ அப்போ உங்களுக்கு பிரச்சனை இருக்குங்கிறத நீங்கள் தான் வந்து வெளியில் சொல்லணும். நீங்கள் வந்து மக்கள்கிட்ட முறையிடுங்கிறத நான் சொல்லுவேன். அதாவது இங்கே வேணும்னே பிளான் பண்ணுறாங்க உங்களை வெளியில் வர முடியாதபடி நீங்கள் தேர்தல் பிரச்சாரத்தை பண்ணக்கூடாது, மக்களை சந்திக்கக்கூடாதுன்னு திட்டமிட்டு பிளான் பண்ணுறாங்க. ஏன்னா அப்படி திரும்ப தொடர்ந்து உங்களுக்கு இப்படி நடந்துட்டு இருக்கும்போது அப்போ நீங்கள் இதே பண்ணுறதை விட ஓப்பனாக மக்கள்கிட்ட முறையிடுங்க அப்படிங்கிறது என்னது. மக்கள்கிட்ட முறையிட்டால் மட்டும்தான் இதுக்கு ஒரு தீர்வு கிடைக்கும். அதாவது ஒன்று நல்லா புரிஞ்சுக்கிடணும். நான் திரும்பவும் இந்த இடத்துல இதை பதிவு வைக்கிறேன். தோனியாவே இருந்தாலும் சச்சினாவே இருந்தாலும் அடிச்சாதான் ரன்னு, அடிச்சாதான் 6. நல்லா புரிஞ்சுக்கிட்டுங்க. விஜய் அவர்கள் எவ்வளோ பெரியதான் சரி, மக்கள் அவரை நேரில் பார்த்துடணுங்கிற இதோட இருக்காங்க. அவர் வந்து வெளியில் வரணும், மக்கள் சந்திக்கணும். ஸோ அப்படின்னா தான் அந்த ஓட்டுகள் எல்லாம் நல்லா கன்வெர்ட் ஆகும். மக்களுக்கு செல்வாக்கு இருக்கு, விஜய் அவருக்கு ஓட்டு போன்னு நினைச்சிட்டு இருக்காங்க. கடைசியாக அதை அறுவடை பண்ணணும், நல்லா புரிஞ்சுக்கிடணும். அப்படியே அவர் நேரடியாக மக்கள்கிட்ட சந்திக்க முடியாத சூழ்நிலை வரும்போது அவர் வந்து இந்த மீடியா மூலமாவது தங்களுடைய அந்த வர முடியாத சூழ்நிலையை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும். எனக்கு இப்படி பண்றாங்க இப்போ ஆதவர்ஜனா கொடுத்த பிரஸ் மீட் எத்தனை பேர் பார்த்துருப்பாங்கன்னு நினைக்கிங்க? நம்மள மாதிரி அரசியல் டெய்லி உச்சு நோக்கிட்டு இருக்க அந்த கட்சிக்காரங்க அந்த அரசியலை பார்த்து பார்ப்போம். கடைக்குடியில் உள்ள கிராம உள்ள மக்கள்லாம் பார்த்துக்க மாட்டாங்க. ஆனால் விஜய் அவர்கள் பேசி ஒரு வீடியோ வெளியிட்டுமே ஒட்டுமொத்த தமிழ்நாடும் பார்க்கும், அது நேஷனல் மீடியா வரைக்கும் அதை கொண்டு போய் சேர்த்துருவாங்க. ஸோ பார்த்தீங்களா, விஜய் வந்து இப்படி விடலையா, விஜய் வந்து வெளியிட மாட்டேங்களா, விஜய்க்கு வந்து இப்படி பண்ணுறாங்களா அப்படி பண்ணுறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு அது வந்து ஒரு பயங்கர ஒரு சென்சேஷனல் விஷயம் மாறும்.